ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க, இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு ½ ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நசுங்கப்பட்டு வரணும். இப்போ ஒரு அகலமான ஒரு பேனில் அடிகனமான பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் எல்லாமே ஒரே பவுல்லையே மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துடலாம். வறுத்து செய்யும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டோன்னா நல்லா வெந்துடும். இதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. பாருங்கள், பாசிப்பயிரை இந்த மாதிரி 1-2 கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக கடைஞ்சிட வேணாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். இது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 1/2 கப்பு வெல்லம் பார்த்திங்கன்னா நமக்கு பாயாசம் நார்மலான இனிப்பு சுவையில் இருக்கும். உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும்னா 2 கப்பு அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சி இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். சைட் பை சைடில் நம்மளோட ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெந்து வரணும். இப்போ இதை நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போது நல்லா இந்த அளவுக்கு நசுங்குப்படணுங்க. இல்லைன்னா நமக்கு ஜவ்வரிசி வாயில் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக கடிபட்டுருக்கோம். இப்போ இந்த ஜவ்வரிசி கூட நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசி பயிரை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இது கூட நாம் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஏதாவது மண் தூசி இருந்தால் கூட நமக்கு வெளியில் வந்துடும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுணும். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கொதி வரட்டும். இப்போ இது கூட ஒரு 10 முந்திரி 10 திராட்சையோ 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிறது ஓரளவு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியமான சூடில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா நமக்கு ஓரளவு திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட நல்ல க்ரீமியான டேஸ்டியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.